நாங்க குழந்தை பெற்றுக்கணுமா கூடாதா, எந்த முறையில பெற்றுக்கணும், நாங்க சிசேரியன் பண்ணலாமா, டைம் பார்த்து பண்ணலாமா இல்லையா, இல்ல நாங்க சரகீட்டுக்கு போலாமா, யாருங்க இவங்கலாம்? சத்தியமா எனக்கு புரிய மாட்டேங்குது. அவர் தான் இசையமைச்சாரு. ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறோம், திடீர்னு சம்பந்தம் இல்லாம வந்து நான் தான் கட்டினேன் பில்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல கேஸ் போட்டா அது எந்த விதத்துல நியாயம்? இதை நான் அப்படிதான் பாக்குறேன். இளையராஜா வந்து எல்லார் மேலயும் கேஸ் போடுறாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு வேற வேலை இல்லையான்னு கேக்குறாங்க. ஒரு கேப் டிரைவர் இப்படிதான் போய் ரீச் ஆகுதே தவிர இது வந்து அவருக்கு பெருமையா கண்டிப்பா சேர்க்காது. அவருக்கு நன்றி சொல்றதுக்காக தான் நன்றி கார்டு யூஸ் பண்ணோம். அந்த மரியாதை வேணான்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நாங்க அதை ரிமூவ் பண்ணிட்டோம். என்கிட்ட ஒரு போனை போட்டு நீ என்னம்மா போட்டோ எல்லாம் போட்டிருக்க, அது தப்பு, ரிமூவ் பண்ணிடுன்னு சொல்லியிருந்தா அவ்வளவு உரிமை இருக்கு அவருக்கு. என்கிட்ட திட்டி இருக்கலாம். என்ன அதுக்கு என்ன கேஸ்க்கு போட்டு கோர்ட்டுக்கு வரவழைச்சு நான் அசிங்கப்படுத்தி நான் ஏதோ திருடி பாட்டை வந்து வச்ச மாதிரி. நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேங்க, சும்மா வச்ச பாடல் இல்ல. ஒழுங்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்படி ஏன் நான் நீக்க முடியாதுங்கிறது. தெரியாது, டாக்ஸ் என்னன்னு தெரியாது, கேஸோட டீடைல்ஸ் தெரியாது, ரெண்டாவது அவங்களுக்கு அக்ரிமெண்ட் இருக்கா இல்லையா எதுவுமே தெரியாது. அதை விட வந்து கொடுமை என்னன்னா, நாங்க குழந்தை பெற்றுக்கணுமா கூடாதா, எந்த முறையில பெற்றுக்கணும், நாங்க சிசேரியன் பண்ணலாமா, டைம் பார்த்து பண்ணலாமா இல்லையா, இல்ல நாங்க சரகீட்டுக்கு போலாமா, யாருங்க இவங்கலாம்? சத்தியமா எனக்கு புரிய மாட்டேங்குது. இன்னொருத்தரோட பர்சனல் இஷ்யூல தலையிடுறதே மிகப்பெரிய தப்பு. இது கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் பேசுறாங்க. தவறா சில பேர் வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணி பேசுறாங்க. அவங்களெல்லாம் வந்து நான் வந்து மதிக்கவே இல்லை. பிச்சை போட்ட மாதிரி நம்மள பேரை போட்டு போட்டோவை போட்டு ஆக்சுவலி ராஜாப்பா வந்து அவங்க மேலதான் கேஸ் போடணும். ஏன்னா அவதூறா இந்த ஒரு கேவலப்படுத்துறது அவங்க தான். இளையராஜா வர்சஸ் வனிதா விஜயகுமார்னும் போது எனக்கு மனசு கஷ்டமா படுறதா இல்ல வந்து பெருமைப்படுறதான்னு தெரியல. ஏன்னா அவர் பக்கத்துல வர்சஸ்ல என் பேரு வர்றதே எனக்கு பெரும் பாகியமா தான் நான் பாக்குறேன். அந்த மாதிரி ஒரு இசை கடவுளா தான் நான் பாக்குறேன். பட் சிம்பிளா சொல்லணும்னா எனக்கும் அவருக்கும் பிரச்சனையே கிடையாது. அவர் இசையமைச்ச பாட்டை வந்து சோனி நிறுவனம் முறைப்படி பணம் கொடுத்து நம்ம வந்து அக்ரிமெண்ட் போட்டு தான் வாங்கியிருக்கோம். இந்த படத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு அவங்களதான் அவர் கேட்கணுமே தவிர வாங்கின நம்மள இப்போ நம்ம ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறோம், திடீர்னு சம்பந்தம் இல்லாம வந்து நான் தான் கட்டினேன் பில்டிங்க, நான் தான் வந்து ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல கேஸ் போட்டா அது எந்த விதத்துல நியாயம்? இதை நான் அப்படிதான் பாக்குறேன். அவர் தான் இசையமைச்சாரு. அவருக்கு நன்றி சொல்றதுக்காக தான் நன்றி கார்டு யூஸ் பண்ணோம். அந்த நன்றியை வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த நன்றி கார்டை வச்சு நான் வந்து இப்ப விளம்பரம் பண்ணிட்டேன், அதனால எனக்கு பணம் வேணும்னு சொல்லி நம்மள கேக்குறாங்க. அப்படி வந்து குடுக்கற அளவுக்கு நான் சம்பாதிக்கவும் இல்ல. மரியாதை கொடுத்தோம். அந்த மரியாதை வேணான்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நாங்க அதை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்ப சாங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க சோனி கிட்ட தான் கேட்கணும். இந்த கேஸ்ல தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு ஜட்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா இளையராஜா வந்து எல்லார் மேலயும் கேஸ் போடுறாருன்றது எல்லாருக்குமே தெரியும். கேப்ல வந்தேன், இந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு வேற வேலை இல்லையான்னு கேக்குறாங்க. ஒரு கேப் டிரைவர் இப்படிதான் போய் ரீச் ஆகுதே தவிர இது வந்து அவருக்கு பெருமையா கண்டிப்பா சேர்க்காது. என்ன மாதிரி ஒரு சின்ன ப்ரொடியூசர் குழந்தையில இருந்து அவர் பாத்திருக்காரு. நான் அன்னைக்கு எமோஷனல் ஆனது காரணம் கூட அவங்க வீட்டுல ஒரு பொண்ணா நான் வளர்ந்தேன். என்கிட்ட ஒரு போனை போட்டு நீ என்னம்மா போட்டோ எல்லாம் போட்டிருக்க, அது தப்பு, ரிமூவ் பண்ணிடுன்னு சொல்லியிருந்தா ரிலீஸ்க்கு முன்னாடியே கியூப்ல நான் ரிமூவ் பண்ணிருப்பேன். அவ்வளவு உரிமை இருக்கு அவருக்கு. என்கிட்ட திட்டி இருக்கலாம். என்ன அதுக்கு என்ன கேஸுக்கு போட்டு கோர்ட்டுக்கு வரவழைச்சு நான் அசிங்கப்படுத்தி நான் ஏதோ திருடி பாட்டை வந்து வச்ச மாதிரி. எதுக்கு? நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேங்க, சும்மா வச்ச பாடல் இல்ல. ஒழுங்கா பார்த்து வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்படி ஏன் நான் நீக்க முடியாதுங்கிறது.